இப்ப தம்பி எப்படிப்பா இருக்க? படிப்புலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது ஐயா. அம்மா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்புலாம் எப்படி இருக்கு? அப்பா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு போல. எதுக்கு எந்திரிச்சிங்க? உட்காருங்க உட்காருங்க, உட்காந்தே பேசுவோம், உட்காருங்க. இருக்கட்டும்பா, நான் பாட்டு வேணேன்னு உங்க அப்பா தான்ப்பா கூட்டிட்டு வந்துட்டாரு. பரவாயில்ல, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. குட்டிச்சாத்தா ரொம்ப நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சோ? கண்டுபிடிச்சிருவோம்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோம்ட்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இதை வந்துட்டு கையாளணும். கண்டுபிடிச்சிருச்சுன்னா நம்மளை தூக்கி வெளில போட்டுரும். ஆல்ரெடி வந்துட்டு ஜெமீன் வந்துட்டு எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. நம்மளும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஏதாவது ஓசி சோறு இருந்துட்டு இடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடலான்னு பாக்குறேன். இவன்கிட்ட தான் மாட்டினோம்னா இருக்கிறதுக்கும் திண்டாட வேண்டியதுதான். அதெல்லாம் ரொம்ப பேசி வாயிலேயே விட்டுறக்கூடாது. அளவா பேசிட்டு விட்டுறணும். இல்லைன்னா இந்த குட்டிச்சாத்தா அந்த மாதிரி ராயன் மாதிரி நம்மளையும் வந்து பஞ்சாயத்துல நிறுத்தி எங்கேயாவது தூக்கி போட்டுரும். அப்படி இருக்கிற சோறும் கிடைக்காம போயிடும். நான் யோசிச்சதுல தப்பே இல்லை. இவன் பிச்சைக்காரன் கிடையாது. இந்த எவனோ இந்த ஊர்ல அனுப்பிச்சு விட்ட அம்பேதான். எவன்னு தெரியல. இப்ப யாரு புதுசா வந்துட்டு எங்க அப்பாக்கு எதிரி வந்திருக்கா? இப்ப யார்கிட்ட போய் இவர் அவ்வளவு நல்லது பண்ணி வந்துட்டு இப்படி எதிரியை வந்து திரட்டுற அளவுக்கு என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு வேற தெரியலையே. கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஊசி சோறு சாப்பிட வந்தவன் தானே நீ. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நல்ல மனசு பண்ணி எங்க அப்பா அது பண்றாருன்னு வச்சுப்போமே. எங்க அப்பா நல்லது பண்றான்னு சொல்லி ஏன்டா அவருக்கு கேட்டது பண்றீங்க? அதான்டா என்னால வந்துட்டு பொறுத்துக்கவே முடியல. ஆமாங்க ஐயா, என்ன வாய் ஒரு பக்கத்து கோணிக்கிட்டு இருக்கு? என்னாச்சு? இழுத்து வச்சுக்கிச்சா? தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? வயசான காலத்துல சும்மாலாம் இருக்க மாட்டீங்க போல. ஐயோ அப்படிலாம் இல்லப்பா, என்னோட மூஞ்சே அப்படிதான். நான் பாரு இந்த நல்லா தான் இருக்கேன், வாயில நல்லா தான் இருக்கு. இது எதுவும் இழுத்துலாம் வைக்கல. குட்டிச்சாத்தான் என்ன பண்ணாலும் கவனிக்குது. ஐயோ, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. குட்டிச்சாத்தா மாதிரியே தான் இருக்கு. ஐயாக்கு அப்பப்ப தனியா பேசுற வியாதியும் இருக்கோ? இங்க நீங்களும் நானும் தான் இருக்கோம். ஆனா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வாய்க்குள்ள கொசு போயிருச்சு, அதான்ப்பா. ஒண்ணும் இல்ல. சரி, என்ன படிக்கிற? எங்க படிக்கிற? உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லேன். நான் எங்க படிச்சா என்ன, என்ன படிச்சா என்ன? எனக்கு என்ன வாத்தியார் வேலையா வந்து நீங்க எடுக்க போறீங்க? ஐயோ பையன் ரொம்ப தமாஷா பேசுறான். எனக்கு கோவம் வரலப்பா, எனக்கு கோவம் வரல. குட்டி சாத்தா ரொம்ப தெளிவா இருக்கு, எதுக்கும் பதிலும் சொல்ல மாட்டேங்குது குட்டி சாத்தா. இல்ல, உங்க அப்பா இனிய வந்துட்டு நீ பாத்துக்க சொல்லியிருக்காருப்பா. உன்னை பத்தி எனக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிய வந்துச்சுன்னா நான் நீ பாத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும்ல. என்ன பார்த்து என்ன பண்ண போறீங்க? நீங்க தெளிவா தெரியலையா? இருங்க. இதுதான் ஃப்ரண்ட், சரியா? அதாவது முன்னாடி. இதுதான் பேக்கு, பின்னாடி. போதுமா? பாத்துக்கிட்டீங்களா? நல்லா திரும்பட்டுமா? ஐயோ பையன் ரொம்ப தமாசா இருக்கான். ஆமா, வயசான காலத்துல உங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு இது தெரியாதா? வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுமா? அதான் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பா, நல்லா நான் சிரிச்சிட்டேன். அப்ப முட்டாளா இருந்தாலும் பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். இவனை சமாளிக்கிறதுக்கு நம்ம தனியா ஏதாவது வந்துட்டு ரொம்ப யோசிக்கணும் போல. ஐயோ பயப்புல ரொம்ப உஷாரா இருக்கு. வாயிலிருந்து எதுவுமே கறக்க முடியலையே. நம்மளால இவன் வந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை என்ன பண்றது? வெறும் கையோடு நம்ம இப்ப ஜெமீனை பார்க்க போனோம்னா அவ்வளவுதான், நம்மள பொழந்துருவாரே. எந்த வெகுமதியும் கிடைக்காது. ஏதாவது யோசிப்போம். சரிப்பா உட்காரு, நான் உன்னை முழுசா பார்த்துட்டேன், உட்காரு. பையன் ரொம்ப சுறுசுறுப்பா துடிதுடிப்பா தான் இருக்கான். இந்த காலத்துல அப்படி இல்லைன்னா சோம்பேறின்னு சொல்லிடுவாங்க ஐயா. பாருங்க, நீங்க வந்துட்டு அப்படிலாம் இருந்துதான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. அப்புறம் நானும் அப்படி இருந்தேன்னா நானும் அப்படி வந்துடுவேன்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு மனுஷன் எப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உதாரணமா நீங்க இருக்கீங்க. ஒரு மனுஷன் எப்படி உதாரணமா வாழணுங்கிறதுக்கு நான் இருக்கேன். போதுமா? நான் அப்படி சொல்றேன்னு சொல்லி ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நிஜத்துல நீங்க அதுக்காக தானே உதாரணமா இருக்கீங்க. அதை பார்த்துட்டு தானே எங்க அப்பா உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி, என்னை பத்தி சொல்றீங்களே, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நான் கொஞ்சம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை பத்தி சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைப்பா. நானே வந்துட்டு ரோட்ல ஓரமா பிச்சை எடுத்துட்டு இருந்தவன். உங்க அப்பா கூட்டிட்டு வந்திருக்காருப்பா. இவ்வளவுதான், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னை பத்தி சொல்றது வேற எதுவுமே கிடையாது.
ஓ, அப்ப வீதியில போற ஓனான தூக்கி வீட்டுக்குள்ள விட்ட கதையை எங்க அப்பா தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரா? என்னப்பா என்னை இப்படி சொல்லிட்ட? ஆ? இல்ல இல்ல இல்ல, அவரா வந்துட்டு உங்களை கூட்டிட்டு வந்தாரா? சரி சரி, எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்துட்டு உங்களை நல்லா பாத்துப்பாரு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதுலாம் என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். எதுனாலும் கேளுங்க, நான் வந்துட்டு தயங்காம செய்வேன். ஆ, பையன் வயசுக்கு மீந்த பேச்சு கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கு. உங்க அப்பாட்ட சொல்லணும். ஆ? ஐயோ, எங்க அப்பாட்ட சொல்லாதீங்க. இப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? நான் வேற எங்க அப்பா வேற. உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நானும் எதுவும் வெளில காட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு பாக்குறேன். என் வாயை கிளறீங்கல்ல. நீங்க எதுக்கு நினைச்சு வந்தீங்களோ அது கண்டிப்பா நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். என்னப்பா பேசுற திடீர்னு? பெரியவங்கள்ட்ட இப்படிலாம் பேசலாமா? ஆ? நான் என்ன பண்ண போறேன் உங்க அப்பாவை? எதுக்கு நீ என்னைப்பாவது அப்படி சொன்ன இப்ப? சும்மாலாம் ஒரு அம்பு வந்துட்டு எங்க அப்பாவை நோக்கி வராது. நீ எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லு, நான் வந்துட்டு சொல்றேன். இப்ப எதுக்கு நான் இப்படி பேசுன்னு நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நல்லது, இல்லைன்னா வந்துட்டு வேற மாதிரி ஆயிரும். என்னப்பா தம்பி, வார்த்தை வயசுக்கு மீறி போய்கிட்டு இருக்கே. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா அப்பனோ மகனோ? ஆ? நான் படு செவனே என்னன்னு அந்த இதை வந்து மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருந்தேன். நீங்களா கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நீங்களா எனக்கு ஒரு பட்டம் கட்டுறீங்களா? நான் உங்க அப்பாவை என்ன பண்ண போறேன்? உங்க அப்பாவை என்ன பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆ? இப்ப பிச்சைக்காரனா இருக்க, நீ லட்சாதிபதியா ஆகலான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு யாரோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால எங்க அப்பா சொல்றதுக்கு வந்துட்டு நீ வந்து ஆடுற. உண்மையை சொல்லு, யார் உனக்கு பின்னாடி இருக்கா? சோமு, நானும் பார்க்கறேன் வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. வயசானவங்கள்ட்ட இப்படி பேசலாமா நீ? ஆ? நான் பட்டு தானே அங்கே இருந்தேன். நீ பாட்டி அவ்வளோ எனக்கு பணம் கொடுத்தாங்க, என்னை வந்து ஏவி விட்டாங்க, அம்மு விட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் என்னப்பா பழக்கம் வழக்கம் பழகுற? உங்க அப்பா என்ன உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? ஆ? எங்க அப்பா எனக்கு நல்லதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா அவருக்கு தான் வந்துட்டு யார் நல்லவங்க யார் கிட்டவங்கன்னு பார்த்து பழகணுங்கிறத சொல்லி கொடுக்காம தான் இப்ப இப்படி இருக்காரு. அதுல நான் மாட்ட மாட்டேன். நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா சுமூகமா முடிச்சுக்கலாம் நம்மளுக்குள்ளேயே, இல்லைன்னா வேற மாதிரி போகும். என்ன ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க போல. நானும் வந்து சேர்ந்துக்கலாமா இல்ல தொந்தரவு பண்ணிட்டேனா? வாப்பா நல்லரசு, என்ன போன வேலை முடிஞ்சிருச்சா? ஆ? அது முடிஞ்சிருச்சுங்க ஐயா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பையன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கய்யா? பையன் அவன் என்ன பண்றான், என்ன படிக்கிறான், என்னென்ன பிடிக்கும், நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான்ப்பா. பையன் நல்லா சூட்டாப்பா, நல்லா சுறுசுறுப்பா தான் இருக்கான். நல்லா பேசுறான் தெரியுமா? குட்டிச்சாத்தான் எனக்கு வந்துட்டு வினையாவே பேசிக்கிட்டு இருக்கு. ச்சே, குடும்பத்தை அழிக்கலான்னு வந்தா நம்மள அழிச்சிருவானோ போல. அப்படியா எங்கய்யா? சரி சரி, வேற எதுவும் சேட்டை பண்ணலல்ல? சேட்டை பண்ணணும்னா டக்குன்னு சொல்லிடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நல்ல பையன் தெரியுமா? தங்கம். எவ்வளோ பாசமா பேசுறான் தெரியுமா? இந்த மாதிரி பையனை நான் பார்த்ததே இல்லை. என் பசங்க கூட என்கிட்ட அப்படி பேசுனதில்ல. அப்படி பேசுறான் உன் பையன் என்கிட்ட. அப்படியா? இந்த பாசத்துக்கு இப்படி சொல்றீங்க, இன்னும் எவ்வளவு பாசம் உங்க மேல காட்ட வேண்டியது இருக்கு தெரியுமா? ஓ, அப்படியா? சரி சரி. எனக்கு மேல உங்க மேல பாசம் காட்டுறான் போல. பார்த்தாலே தெரியுது. நல்லதுதான் நல்லதுதான். கேட்டீங்களா? நல்லதுதானா? ரொம்ப பேசுற நீ. ஹிஹிஹிஹி.